திருச்சிற்றம்பலம். ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர். இந்த கட்சி ஆரம்பித்தது அவர் தான், திரு ராமதாஸ். அவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். இப்போ இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, சிம்ம லக்கணம். லக்கணத்துக்கு 4ல் ராகு உச்சமாக இருக்கிறார். வியாழன் 7வது இடத்துல இருந்து லக்கணத்தை ஃபோக்கஸ் பண்ணுறார். லக்கணத்தை பார்க்குறாரு ரொம்ப சிறப்பாக. அதே மாதிரி 5ஆம் பார்வையாக லக்கணாதிபதி சூரியன் 11ல் இருக்கிறதையும் புதன் அங்கே சேர்த்திருக்கிறார், ஆட்சி பெற்று. செவ்வாய் இருக்கிறார். அந்த அருமையான அந்த 3 கிரகங்களையும் வியாழனுடைய பார்வை மேலும் பலப்படுத்துகிறது. அடுத்து சனி 8ல் இருக்கிறார், கேது 10ல் இருக்கிறார், ரிஷப கேது. சந்திரன் அங்கே உச்சமாக இருக்கிறார், சுக்கிரன் 12ல் இருக்கிறார். இப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு சிறப்பு என்னவென்றால் 2 பரிவர்த்தனை இருக்குது, பார்த்துக்கிடுங்க. வியாழனும் சனீஸ்வர பகவானும் பரிவர்த்தனை. வியாழன் வந்து கும்பத்தில் இருக்கிறார், சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். அதே போல் சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை. அதையும் நீங்கள் கவனிக்கணும். சந்திரன் வந்து சுக்கிரனுடைய வீட்டில் உச்சமாகவும், அங்கே சுக்கிரன் சந்திரனுடைய வீட்டிலையும் இருப்பது. ராகு உச்சமாக இருக்கிறார். இந்த பரிவர்த்தனையின் காரணமாக கேது நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார். அருமையான ஜாதகம். ஆமாம், இவருடைய ஜாதகத்தில் வந்து இவர் வந்து சமுதாய ரீதியாக ஒரு கட்சிக்குள்ளே போயிட்டார். இவர் என்னுடைய கருத்து, யாரும் என்னை தப்பாக நினைக்க வேண்டாம், இது என்னுடைய கருத்து. இவர் இந்த ஜாதகம் வந்து அருமையான ஜாதகம், பார்த்துக்கிடுங்க. சமுதாய ரீதியாக ஒரு கட்சிக்குள்ளே போனதுனால அந்த கட்சி நல்லா வளர்த்துருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. அது இப்போ பிரச்சனைக்குள்ளே இருக்க, அவங்க அப்பா அம்மானுக்குள்ளே பிரச்சனை, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் இந்த ஜாதகத்துக்கு இவர் ஒரு பெரிய கட்சியில், ஆல் இண்டியா அளவில் ஒரு பெரிய கட்சியில் அந்த நேரத்தில் அவர் சேர்ந்திருந்தா இன்றைக்கி சென்ட்ரல் மினிஸ்டராகவோ அல்லாட்டினா ஒரு உயர்ந்த அளவில் ஒரு பெரிய பதவியிலோ இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ஆமாம், ஒரு அந்த அளவுக்கு ஒருத்துள்ள ஜாதகம் தான், அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர் தன்னுடைய சமுதாயத்தை வளப்படுத்த வேண்டும் என்று அதற்காகவே போராடி அந்த வட்டத்துக்குள்ளே அவர் வந்து அதிலே அவர் நல்ல சேவை பண்ணியிருக்கிறார். சமுதாயத்துக்கு நல்ல சேவை பண்ணியிருக்கிறார். அவர் ஒரு போராளி தான். அதே நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் அதை வந்து இவருடைய ஜாதகம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொண்டது. இவர் வந்து ஆல் இண்டியா அளவில் ஒரு கட்சி, பெரிய கட்சியில் சேர்ந்திருந்தால் இவருடைய புகழும் இவருடைய அந்தஸ்துகளும் எங்கேயோ போயிருக்கும். ஆமாம், இப்போ அதாவது ஆல் இண்டியா அளவில் தெரியும், ஒரு உதவி ஜனாதிபதி அல்லது ஜனாதிபதி கூட அந்த மாதிரி ரேஞ்சு கூட போயிடலாம். அந்த அளவுக்குள்ள ஜாதகம் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் வந்து அந்த சூழ்நிலையை அவர் ஏற்கவில்லை. அதுக்கு காரணம்னா அவருடைய சமுதாய சூழ்நிலைக்காக அவர் அப்படி ஒரு தினசா போராடி வந்துட்டாருன்னு வைங்களேன். இப்போ இவருங்க தந்தை மகனுக்கு இடையில் ஏன் பிரச்சனை ஏற்படுதுன்னா, 5, 8 கூடையவராக சனீஸ்வர பகவான் வந்து விடுகிறார் பரிவர்த்தனையின் காரணமாக. இப்போ சனீஸ்வர பகவான் வந்து பொறுப்பெடுக்கும்போது, அவரும் 8ஆம் அதிபதியாக பொறுப்பெடுக்கும் பொழுது வேதனை கொடுக்க தானே செய்யும். 5 கூடையவர் புத்திரஸ்தானம், பிள்ளைக்குரிய ஸ்தானம். அவர் 8ஆம் கஷ்டமாதிபதி. அப்போ பிள்ளையால் சில மன கஷ்டங்கள் இவருக்கு ஏற்பட வேண்டும் என்பது ஒரு அமைப்பு. அது சனீஸ்வர பகவான் பொறுப்படுத்திட்டாருன்னா விடுவார். வியாழனாவது கொஞ்சம் அப்படியே லேசாக அட்ஜஸ்ட் பண்ணுவார். சனீஸ்வரன் பகவான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். ஒரு கடுமையான வாத்தியார் மாதிரி. சில வாத்தியார் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க இல்லையா. ஆமாம், சின்ன தப்பு செய்தாலும் பெரம்பெடுத்து வாங்கி அடிச்சு விடுவாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் வாத்திமார். அதே மாதிரி சனீஸ்வர பகவான் கொஞ்சம் அவர் பொறுப்படுத்ததுனால அந்த விஷயத்தில் அவர் கொஞ்சம் டென்ஷன் காட்டத்தான் செய்வார். இதோட அமைப்பு. ஆனால் அவர் யோகாதிபதி, ஏன்னா 5 கூட பொறுப்பெடுக்கிறார். அதனால் இவர் கொஞ்சம் அறிவு ஸ்தானத்துக்குரியவர். கொஞ்சம் அறிவை கொண்டு, அதாவது அவர் பெரிய சிந்தனையாளர் தான். அவரை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றும் அந்த மாதிரி நோக்கம்லாம் எனக்கு கிடையாது. அவர் ஒரு இவ்வளோ வயதிலையும் சிறப்பாக அரசியலில் அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார், நின்று சாதித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் திருமதி சசிகலா அவர்களோடு கூட்டணியில் இருந்து அரசியலில் தான் யார் என்பதை அவர் காட்டிக்கொண்டு தான் இருக்கிறார். அவர் ஒரு ஓய்வு ஒதுங்கலை. அவர் அந்த வகைக்கு வீரன் தான். அப்போ அவர் வந்து அந்த இருந்தாலும் கிரகத்தினுடைய அந்த தன்மையை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆனால் சந்திரனுக்கு 11ல் இப்போ சனீஸ்வர பகவான் மீன ராசியிலே சென்று கொண்டிருக்கிறது. இப்போ திருக்கணிதப்படி ஒரு 2 மாதத்திற்கு 3 மாதத்துக்கு முன்னதாகவே பேச்சாகிவிட்டது. பாக்கியப்படி இப்போ சென்ற மாதம் பேச்சானதாக சொல்லப்படுகிறது. எப்படியோ இந்த கோசார பலன் நன்றாக இருப்பதனாலே இவருக்கு ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.